வணக்கம் மக்களே. கார்த்திக் ஐஸ்வர்யா மீது சந்தேகப்பட்டு அவளை பார்க்க வந்தபோது ஐஸ்வர்யா மற்றும் ரியா இருவரும் சேர்ந்து தீபாவுக்கு நடக்கும் விஷயங்களை பற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றனர். அப்போது கார்த்திக் சர்வர் ஒருவரை கூப்பிட்டு ரகசியமாக ஏதோ பேசி அவனிடம் பணத்தை கொடுத்து அனுப்புகின்றான். அதை வாங்கி அந்த சர்வர் ஐஸ்வர்யாவிடம் அந்த பேப்பரோடு பேனாவையும் கொடுத்து ஹோட்டல் குறித்தான ரேட்டிங்கை கொடுக்குமாறு சொல்லுகின்றான். அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் எழுதி கொடுக்க சர்வர் என்ன மேடம் எதுவுமே இல்லை என்று கேட்டான். அதற்கு ஐஸ்வர்யா நான் தான் எழுதினேனே என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். பிறகு அந்த சர்வர் சாரி மேடம் நான் தான் மேஜிக் பேனாவை கொடுத்து இருக்கேன் என்று சொன்னதும் ஐஸ்வர்யா அதை ஆச்சரியமாக வாங்கி பார்க்க கார்த்திக் அந்த லெட்டரை கொடுத்தது ஐஸ்வர்யா இல்லை என்பதை உறுதி செய்தான். பிறகு வீட்டிற்கு வர தீபா கை வழியில் தவித்து கொண்டிருந்தான். இதை அடித்து கார்த்திக் அவளுக்கு கையை பிடித்து விடுகின்றான். அடுத்த நாள் ஆபீஸ் வரும் ரம்யா கார்த்திக்கிடம் மோதிரத்தை கொடுக்க அவளது கையில் இருக்கும் டேட்டுவை அவன் பார்த்தான். இதையடுத்து மீனாட்சி அனுப்பிய ஃபோட்டோவிலும் இதே டேட்டு இருப்பது கார்த்திக்கு ஞாபகம் வருகிறது. இதனால் வீட்டுக்கு வந்த கார்த்திக் தீபாவிடம் உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்க, ஒரு நாள் நேரில் பார்க்கலாம் என்றும் சொல்கின்றான். அதனைத் தொடர்ந்து தீபாவும் ரம்யாவை வர சொல்கின்றார். கார்த்திக் வர சொன்னதாக ரம்யாவுக்கு தெரிய வந்ததும் அவள் அதிர்ச்சியும் அடைகின்றாள்.